ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு MMSK Vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பேச்சுலராக இருந்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டிலே வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக ஒரு உப்புமா தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஹெல்த்தியாக உள்ள உப்புமா தான் பார்க்க போகிறோம். அந்த ஹெல்த்தியான உப்புமாவை எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி கோதுமை உப்புமா எடுத்துருக்கிறேன், கோதுமை ரவை. இந்த கோதுமை ரவை உப்புமாவை எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுவுமே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரவையை நம்ம தட்டிடலாம். இதில் நம்ம ரவை போட்டாச்சு, ரவையை நம்ம தட்டியாச்சு. இப்போ நான் இன்னைக்கு 1/2 kg ரவை தான் எடுத்துருக்கிறேன். இந்த 1/2 kg ரவைக்கு 4 பேர் நம்ம நல்லா சாப்பிடலாம். இந்த அளவு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்காக. ஆயில் சூடானதுமே கடுகு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூட 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு வேண்டாம். அது கூடவே நம்ம தேங்காய், ஒரு முறி தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன், அதையும் துருவி எடுத்துக்கலாம். துருவின தேங்காய் இதுவும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்க்கும்போது அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். இது சேர்த்ததுக்கு அப்புறம் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். அரை கிலோ ரவைக்கு 1 லிட்டர் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கொதிக்க விட்டது நல்லா கொதிச்சாச்சு. இனி இதை நம்ம அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நம்ம இனி இந்த ரவையை வறுத்து வச்சுருக்கோம்ல ரவையை, அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சமாக சேர்த்தோம்னா இனி நம்ம சிம்மில் போட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸ். அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. உப்புமா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டான ஹெல்த்தியான உப்புமா நமக்கு வீட்டிலே ரெடி ஆயாச்சு. ஃபார் வாட்சிங். நம்ம கோதுமை உப்புமா ரெடி செஞ்சிட்டோம். அது டேஸ்ட்டு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எடுக்கலாம். அதே நேரத்தில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் சர்க்கரை தூவி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரையோ வெல்லமும் நம்ம லைட்டாக தூவி எடுத்துட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக். நம்ம இன்னொரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.